ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸு மாடுலர் அரித்மெட்டிக். அதாவது மாடுலர் அரித்மெட்டிக்னா மாடுலஸ் வச்சு போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது மாடுனா டிவைசர். டூ இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் கான்குரண்ட் மாடுலோ என் இஃப் தே டிஃபர் பை அண்ட் இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் என். அதாவது வந்து இப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து என்னால் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதான் இப்போ ரெண்டோட டிஃபர் வந்து பார்த்தோன்னா இந்த ஏபியோட டிஃபர் வந்து பார்த்தோன்னா என்னோட மல்டிப்புளாக இருக்கும். தென் அதாவது இதான் போட்டிருக்காங்க பி மைனஸ் ஏ. அதாவது இதில் வந்து இதை டிவைட் மைனஸ் பண்ணுறோன்னா பி மைனஸ் ஏ. இது வந்து பார்த்தோன்னா மல்டிப்புள் ஆஃப் என். மல்டிப்புள் ஆஃப்ங்கிறது கே, என்னங்கிறது இது. ஓகேங்களா? ஃபார் சம் இன்டீஜர் கே. இந்த கேங்கிறது சம் இன்டீஜர் எது வேணாலும் இருக்கலாம். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ கான்குரண்ட் டு பி மாட் என். ஓகேங்களா? அதாவது ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கேஎன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஹியர் த நம்பர் என் இஸ் கால்டு மாடுலஸ். இன் அதர் வேர்ட்ஸ் இப்படி எழுதிக்கலாம். ஏ கான்குரண்ட் பி மாடு என் மீன்ஸ் ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை என். இந்த ஏ மைனஸ் பி இந்த சைடு கொண்டு இதை மைனஸ் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து என்னால் டிவைட் ஆகும். த ஈக்குவேஷன் n ஈக்குவல் டு mq ப்ளஸ் ஆர். இது வந்து என்னென்னா ஈக்குவலிட்டிஸ் லெம்மா அப்படிங்கிறது படிச்சிருக்கோம்லவா. கேன் ஆல்சோ கேன் பி ரிட்டன். இதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது n இதுதான் ரிமைண்டர். அதுதான் இங்கே வந்து இந்த இடத்துல இருக்கும் மாடியம். இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த எம்மோட கண்டிப்பாக லெஸ் தென் வேல்யூவாக தான் இருக்கணும். ஓகேங்களா? சரி, டூ இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் கான்குரன்ஸ் மாடுல எம் ரிட்டன் அஸ். அதே தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏ கான்குரண்ட் பி மாடுல எம் இஃப் தே லீவ் தி சேம் ரிமைண்டர் வென் டிவைட் பை எம். இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். A, B, C and D are integers and M is a positive integer such that if A congruent to B modulo M and C congruent to B mod M, then இது எப்படி எழுதிக்கலாம்னா இது ரெண்டுமே நமக்கு சொல்லியிருக்கோம்லவா. இந்த சைடு இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய A ப்ளஸ் பி மாடுலோ B ப்ளஸ் டி ஈக்குவல் டு மாட் M அப்படி எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து ரெண்டையும் இன்ட்டு பண்ணி எழுதிக்கலாங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது ஏபிசிடிங்கிற 4 இன்டீஜர்ஸ் எடுத்துகிட்டு ஏ கான்குரண்ட் டு பி மாட் எம், சி கான்குரண்ட் டி மாட் எம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் சி கான்குரண்ட் பி ப்ளஸ் டி மாட் எம்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம், இன்ட்டு பண்ணி எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ கான்குரண்ட் பி மாட் எம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிற கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ப்ளஸ்ஸும் பண்ணிக்கலாம் மைனஸும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் ஒரு சேம் கான்ஸ்டன்ட்டால் ப்ளஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்பையும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. 3ல ஃபஸ்ட்டு கொஷினு ஃபைண்ட் தி லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி கொடுத்தாவே நமக்கு என்ன, இது இந்த சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணி இது வந்து மல்டிபிள் ஆஃப் 8ன்னு எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ மல்டிபிள் ஆஃப் 8 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த 71 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது 8ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 8ஆல் டிவைட் ஆகும், இல்லை மல்டிபிள் ஆஃப் 8. அப்போ இந்த லீஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 71லேருந்து மைனஸ் பண்ணோம்னா 8ஆல் டிவைட் ஆகும். அந்த வேல்யூ எப்படி போடுறது? ஒன்றில் இந்த 71 எடுத்துகிட்டு 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் என்னன்னு வருதுன்னு பாருங்கள். ரிமைண்டர் 7 கிடைக்குது. ஸோ அந்த 7 தான் நம்ம இங்கே எக்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 7. அப்போ இந்த 71லேருந்து 7 மைனஸ் பண்ணி பாருங்கள் 64. இப்போ 64ங்கிறது 8ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நியரஸ்ட் வேல்யூ. எதோக்கு 71க்கு லெஸ் தெனாக இருக்கக்கூடிய நியரஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 78 ப்ளஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் 3 இந்த சைடு கொண்டு மைனஸ் 3ன்னு எழுதி நம்ம வந்து மல்டிபிள் ஆஃப் 5ன்னு போட்டுக்கலாங்களா. அப்போது இதில் வந்து 78 மைனஸ் 3ங்கிறது என்ன 75. அப்போ இந்த 75 ப்ளஸ் எக்ஸுங்கிறது கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கும். இங்கே எக்ஸுங்கிறது ப்ளஸில் இருக்கா. அப்போது இந்த 75ஓட எதை ஆட் பண்ணால் நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ 75 5ஆல் டிவைட் ஆகும். அப்போது ஒரு 5 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18 மாறிடுமா. அதுதான் நமக்கு சொல்லியிருக்கோம். எக்ஸ் இஸ் 5. அப்போ 80ங்கிறது கண்டிப்பாக நியரஸ்ட் மல்டிபிள் ஆஃப் எபோவ் 75. ஏன்னா எபோங்கிறது இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கனால எபோ அப்படிங்கிறது 75 அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 80. அதுக்கு நியரஸ்டா 75க்கு நியரஸ்டா. அடுத்த கொஷின் பாருங்கள். என்ன இருக்குது? 89 கான்குரண்ட். தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 89 கான்குரண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 மாடு 4. கான்குரண்ட்னாவே இது இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3ன்னு கிடைக்குங்களா. அதாவது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போகிறோம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அப்போ 89 மைனஸ் 3ங்கிறப்போ 86 மைனஸ் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம மல்டிபிள் ஆஃப் 4ன்னு எழுதிக்கிட்டோம். அப்போ வந்து பார்த்தோன்னா இது கண்டிப்பாக 4ஆல் மல்டிபிள் டிவைட் ஆகும். அப்போது இது வந்து நீங்கள் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 86 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2ன்னு கிடைக்கும். அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2.
அந்த 2ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 கிடைக்கும். அப்போ நியரஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 84. அதே மாதிரி தான் இது 96 இந்த சைடு கொண்டு வரப்போ -x/7. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளைலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இந்த 96 வந்து கண்டிப்பாக 5ஆல் டிவைட் இப்போ 96 போட்டு பாருங்கள். 5ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 5 is 5, அடுத்து வந்து 4 46 அப்படிங்கிறப்போ 9 5s are 45, ரிமைண்டர் என்ன கிடைக்கிது 1. அப்போ இந்த எக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வேல்யூ நமக்கு 1 மைனஸ் பண்ணணும். 96லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா அது வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கும். அப்போ 1ன்னு வரணும் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் 7 இருக்கிறனால நியூமரேட்டருக்கு 7 போட்டால் தான் 1 கிடைக்கும். அதனால தான் லீஸ்ட் வேல்யூ ஆஃப் வந்து பார்த்தோன்னா 7 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ 96 - 1 நமக்கு என்ன கிடைக்குன்னா 95 இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. அடுத்து பாருங்கள் 5x கான்கரண்ட் 4. அப்போ இந்த சைடு வரப்போ -4 ஆக்குன்னு இந்த 5x - 4ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 6. அப்போ மல்டிபிள் ஆஃப் 6னா இங்கே 5 × x. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ போடணும். இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 2ன்னு போடணும்னு வச்சுக்கோங்க. 5 2s are 10ங்களா, 10ல் 4 போச்சுன்னா 6. அப்போ அந்த எக்ஸுக்கு என்ன போடுறோம் அப்படின்னா 2 அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? அதுதான் இங்கே போட்டு காமிச்சிருக்கு. இதோட எக்ஸாம்பிள் கொஷின் ஹோம்ஒர்க் பாருங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், இஃப் x is concurrent to 13 modulo 17, then 7x - 3 is concurrent to which number modulo to 17. அப்போ இந்த நம்பர் எதுக்கு கான்குரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸு கான்குரண்ட் 13 மாடுலோ 17. இந்த 13 சைடு வரப்போ x - 13 வந்து மல்டிபிள் ஆஃப் 7க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ x - 13 வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருக்குக்கண்ணு. அப்போ இதுக்கு இந்த இடத்துல எந்த நம்பர் கொடுத்தா நமக்கு வந்து 17ஆல் மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த -13 இருக்காக்கண்ணு. இந்த -13ம் +17 ஆட் பண்ணிங்கன்னா என்ன 30. அப்போ 30 - 30 நமக்கு 17 கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 30 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா தான் 17ஆல் மல்டிபிள் ஆகும். ஓகே, அப்போ நம்ம 30 கூட அப்போ எக்ஸோட வேல்யூ 13 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7x - 3 மாடுலோ. இந்த இடத்துல என்ன நம்பருங்கிறது தெரியல, கான்குரண்ட் அப்படிங்கிறது தெரியல, விச் நம்பர்னு கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் மாடு வந்து 17. இப்போ இது இந்த சைடு வர்றப்போ எக்ஸோட வேல்யூ நான் 13 போடுறக்கன்னு இங்கே கண்டுபிடிச்சிருக்கனால அப்போது 210 - 3ங்கிறப்போ 207. இப்போ ஆல்ரெடி இது வந்து இந்த என்ன பண்ணுவோம், இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்களா. இந்த நம்பர் ஃபுல்லாக 17ஆல் டிவைட் ஆகும். அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 207 17ஆல் டிவைட் பண்ணுங்கள். 207 17ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை தான் இங்கே வச்சு மைனஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 204. ஓகே, அடுத்து சால்வ் 5x மாடுலோ கான்குரண்ட் 4 மாடுலோ 6ன்னு இருக்கா. ஓகே, இப்போ நமக்கு என்ன பண்ணும், மாடுன்னு கொடுத்தாவே இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு வரப்போ இது கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம், இல்லை மல்டிப்ளை ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இது 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 10 - 4 6ன்னு கிடைக்குங்களா எக்ஸுக்கு. அதனால ஃபஸ்ட்டு 2ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி நம்பர்லாம் அதோட 6ஐ ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். 2 + 6 8. அப்போ இதுக்கு 8ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு 6ஆல் டிவைட் ஆகும். 14 கொடுத்தாலும் 6ஆல் டிவைட் ஆகும். அதனால இது வந்து நம்ம அசம்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும்னா 2ன்னு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இது எக்ஸாம்பிள் கொஷின் ஹோம்ஒர்க்காக போட்டுருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 3x - 2 is mod 0 கான்குரண்ட் 0 mod 11. அப்போ நமக்கு 3x - 2 வந்து இது லீவ்ஸ் ரிமைண்டர் வந்து 0னாவே கண்டிப்பாக இது டிவிசிபிள் பை 11. அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்குறப்போ இந்த இடத்துல நமக்கு 2ன்னு வரணும் ரிமைண்டர். அப்போ இந்த இடத்துல 2ன்னு வரணும்னா 11ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2ன்னு வரணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா, நான் இப்போ வந்து எக்ஸுக்கு 8ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 3 8s are 24. 24லேருந்து 2ஐ மைனஸ் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும் நமக்கு 22ன்னு கிடைக்கும். அந்த 22ங்கிறது 11ஆல் டிவைட் ஆகுமா. அப்போது 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா போட போகிறோம். அப்போ எக்ஸுக்கு போடுறப்போ நமக்கு 2ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும். அப்போ ரிமைண்டர் கிடைக்கணும்னா இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு வேல்யூ 8ன்னு போட்டுட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் வேறு வேல்யூஸ்லாம் போடுறப்போ 11 ஆட் பண்ணி போட்டுக்கலாம், வேறு எந்த வேல்யூஸ் வேணாலும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM. அதாவது 7 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர்னு கேட்டாவே ஃபார்முலாவில் ப்ளஸ் வருக்கண்ணு. டி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைமு, என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டைம், எவ்வளோ டைம் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது எஃப் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபியூச்சர் டைம். ஓகேங்களா? அதுதான் போட்டிருக்கேன். இது என்ன மாட் 24 அப்படின்னா 1 day அப்படின்னா 24 hours, அதை தான் போட்டிருக்கேன்னு. இப்போ ஃபார்முலாவில் டீங்கிறது நமக்கு 100, என்னங்கிறது எவ்வளோ ஹவர்ஸ்னால் 7. இது எஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபியூச்சர் டைம், அதாவது ஆஃப்டர் 7 ஏக்கம்பரம் என்ன டைம் அப்படின்ட்டு. இப்போ இந்த +7ங்கிறங்களா, இப்போது 100 + 7 நமக்கு என்ன 107. நமக்கு இந்த எஃப் இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணிக்குமாக்கண்ணே. இது வந்து கண்டிப்பாக 24ஆல் டிவைட் ஆகும். அப்போ அந்த 107 24ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்குது 11 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த எஃபோட வேல்யூ என்னென்னா 11. நீங்கள் 107 - 11 போட்டிங்கன்னா தான் 96 கிடைக்கும். அப்போ தான் 96 வந்து 24ஆல் டிவைட் ஆகும். அப்போ எஃப்ங்கிறது என்னென்னா 11. அப்போ அந்த டைம் வந்து நமக்கு என்னென்னா 11 AM.
ஓகே, அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த டைம் 15 hours பிஃபோர் 11 PM? பிஃபோர் அப்படின்னா முன்னாடிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ ஃபார்முலாவில் அதே ஃபார்முலா தான் மைனஸ் பண்ணி எடுத்துருக்கோம். T மைனஸ் என் கான்குரண்ட் டு பி மாடுலோ அதே 24 hours. டீங்கிறது கரண்ட் டைம் எவ்வளோ இருக்குது, இப்போது 11. அது நம்ம 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து எடுத்துக்கிறோம் கரண்ட் டைமாக. முன்னாடிங்கிறப்போ 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ அது n வந்து 15 ஹவர்ஸ் மைனஸ் பண்ணுறப்போ 11 மைனஸ் 15 -4. இந்த -4 அப்படிங்கிறது இந்த 24 ஹவர்ஸ்க்கு எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா -1 × 24ல் 20 ப்ளஸ் பண்ணோம்னா பாருங்கள் -24 + 20ங்கிறப்போ -4க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது மாடல் எழுதுகிறப்போ இந்த 20 இதுதான் மாடு 24. ஓகேங்களா, அப்போ 24ங்கிறப்ப நமக்கு என்ன ஆன்சர் இந்த இடத்துல பியோட ஆன்சர் கிடச்சிருக்கு 20. அப்போ அந்த 20 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் என்னன்னா 8 PM. எப்படி 8 PMனு போட்டிருக்கேன் 20-ஐ? நமக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20, 22 அப்படின்னு கிடைக்கிறப்ப நமக்கு ரயில்வே டைமில் கிடச்சிருக்கு. அப்போ ரயில்வே டைம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரயில்வே டைம்னா 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 13, 14 அப்படிங்கிற மாதிரி வரும்லவா. அதனால இந்த 20லேருந்து 12 ஹவர்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நார்மல் டைம் கிடச்சிரும் 8 PM அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டுடே இஸ் டியூஸ்டே. My uncle will come after 45 days. 45 நாளைக்கு அப்புறம் வராரு. இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். ஓகே, அப்படி கேட்டிருந்தாங்கன்னா டுடே இஸ் வந்து டியூஸ்டே வைக்கணே ஆஃப்டர் 45 days அப்படின்னா இந்த 45 டேஸ்ங்கிறது 1 வீக்குக்கு நமக்கு 7 டே வைக்கணே 45-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கிது, ரிமைண்டர் 3. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய டே வந்து டுடே வந்து டியூஸ்டே. அப்போ டியூஸ்டேலேருந்து 3 நாள் கழிச்சு பாருங்கள், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா, தேர்ட் டே ஃப்ரம் டியூஸ்டேலேருந்து பார்க்குறப்போ ஃப்ரைடே அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கணும். ப்ரூவ் தட் 2n + 6 into 9n is always divisible by 7 for any positive integer n. n-க்கு எந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு இது 7ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் n = 1ன்னு எடுத்துக்கிறேன்னு. அப்போ 2n-க்கு பதிலாக 1ன்னு போடுறப்போ 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 6 × 9^1ங்கிறப்போ 9. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே இன்ட்டுலேருந்து இன்ட்டு தான் பண்ணிக்கணும். அப்போ 6 9s are 54. அப்போ 2 + 54 56. அப்போ 56ங்கிறது கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ n-க்கு 1ன்னு எடுக்கிறப்பே டிவைட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2^81 is divided by 17. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2^81 17ஆல் டிவைட் ஆகிறப்போ ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2^81னா 2வை 81 டைம்ஸ் நம்மளால் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டு ஃபைண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 2^4 இங்கே 2 பவர் இருக்குனால நானும் இதுக்கு 2^4 17க்கு நியரஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். அப்போ 2^4னா 16 ஆக்குன்னு 16 அப்படிங்கிறது 17ஆல் டிவைட் ஆகாது. ஏன்னா நமக்கு ஒரு 1 கம்மியாக இருக்குல்லவா, அது 1 கம்மியாக இருக்கிறனால தான் -1 அப்படின்னு போட்டிருக்கேன். எதால் 17ஆல். இங்கே பாருங்கள் இந்த -1 அந்த சைடு கொண்டு போகிறப்போ +1 மாறுங்களா, அப்போ டிவைட் ஆயிரும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 2^81ல் இப்போ 2^4னா 2^80 அப்படின்னு எழுதிக்கிறேன். 1 கம்மி பண்ணி. இப்போ 2^80 இது மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம், 2^4 எழுதிக்கலாங்களா. இப்போ அந்த 2^4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 பவர் 20. அப்போ -1 பவரில் ஈவன் நம்பர் இருக்கனால அதோட வேல்யூ +1. அப்போ 2^80யோட வேல்யூ 1. இப்போ அந்த 2^81 நான் பிரிச்சுக்கிறேன். 2^81 எப்படி பிரிக்கலாம், 2^80 × 2^1ன்னு பிரிச்சுக்கலாமா. ஏன்னா பேஸ் ஆர் ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்து பவர் ஆட் பண்ணுறப்ப 80 + 1 81 கிடைக்கும். இப்போ அந்த 2^80யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 1ன்னு. 2^1னா 2. அப்போ 1 × 2 2. அப்போ அதோட ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளைட் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு லண்டன் த்ரூ British Airlines is approximately 11 hours ஆகுது. The aeroplane begins its journey on Sunday. அது வந்து சண்டே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ ஹவர்ஸ்லனா 23:30 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London time. அதாவது சென்னை டைமுக்கும் லண்டன் டைமுக்கும் எவ்வளோ டிஃபர் ஆகுது அப்படின்னா 4.5 hours டிஃபர் ஆகுது. ஸோ தென் ஃபைண்ட் த டைம் அட் லண்டன். அப்போ லண்டனில் இப்போ என்ன டைமாக இருக்கும், எப்போ வென் வில் த ஃப்ளைட் லேண்ட்ஸ் அட் லண்டன் ஏர்போர்ட். லண்டன் ஏர்போர்ட்டுக்கு அந்த ஃப்ளைட்டு போனோன்னா என்ன டைமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ ஃபார்முலா அப்படிங்கிறப்போ நமக்கு T + n = ஃபியூச்சர் டைம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா +ன்னு போட்டிருக்கோம் ஆஃப்டர் 11 ஹவர்ஸ் அப்படிங்கிறனால. ஸோ நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது 23:30 ஹவர்ஸில். என்னங்கிறது எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம். ட்ராவல் டைம் வந்து 11 ஹவர்ஸ் ஆகும். அப்போ 11 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அப்படிங்கிறனால ப்ளஸ் ஆஃப்டர் அப்படிங்கிறனால எஃப் தெரியாது நமக்கு. ஒரு 1 டேக்கு 24 ஹவர்ஸ். இந்த 11 ப்ளஸ் பண்ணுறப்போ நமக்கு 34.30 கிடைக்கும். இப்போ நமக்கு மாடலோ அப்படின்னாவே இது இந்த சைடு கொண்டு மைனஸ் பண்ணிக்கோமா. இப்போ மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 24ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா
4.30 வந்து 24 வந்து 1 டைம்ஸ் வரும். ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 10.30 இருக்கும். 34ல் 24 போச்சுன்னா 10.3 இருக்கும். பட் நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 10:30லேருந்து 4.5 ஹவர்ஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6 AM வருது. அப்போ 6 AM அப்படிங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் டே. ஏன்னா நமக்கு சண்டே ஸ்டார்ட் ஆகுதா, சண்டே ஸ்டார்ட் ஆகிறப்பே நமக்கு 23.30 இருக்குது. அந்த சண்டே முடிய போகிறோம். ஏன்னா 24 ஹவர்ஸுங்கிறப்ப அந்த டே கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நமக்கு வரும். அப்போ அதனால தான் நமக்கு இங்கே என்ன போட்டிருக்கோம்னா மண்டே 6 AM அந்த லண்டனில் இருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாரு, ஃபைண்ட் த ரிமைண்டர்ஸ் when 70004 and 778 is divisible by 7. ஓகே, இப்போ இந்த நம்பர் எடுக்கிறப்ப கண்ணு நான் இது 4 மட்டும் நான் விட்டுட்டு இந்த இடத்துல 0 போட்டேன்னா கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். 7000 is divisible by 4. அப்போ 7000 இங்கே போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7000 டிவைட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் நான் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 4 ஆட் பண்ணுறப்போ இது என்ன கிடைக்கும்? இல்லை ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேண்ணா இங்கே. அப்போ ஒரு 0 கம்மியாக போட்டக்கண்ணே. இங்கே 700. அப்போ ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7004, இந்த சைடு 4 கிடைக்குது. அப்போது இந்த 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 4ன்னு கிடைக்குது. அதே மாதிரி 778ல் நமக்கு 777 இருந்தால் கண்டிப்பாக 7ஆல் டிவைட் ஆகுமாக்குன்னு, அதனால நம்ம 777 வந்து டிவைட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ 0ங்கிறது ரிமைண்டர். அப்போ நமக்கு இங்கே வந்து இதோட 1 ஆட் பண்ணால் 778 கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கம் ஒரு 1 ஆட் பண்ணுறோம். அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னா 1. ஓகேங்களா? சரி, கொஷின் பாருங்கள். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி சச் தட் 15 கான்குரண்ட் 3 mod d. அப்போ கான்குரண்ட் அப்படின்னாவே ஃபஸ்ட் இதை கொண்டு மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணக்கூடிய இந்த வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் டியா, அதாவது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட மல்டிபிள். அப்போ இது மைனஸ் பண்ணுறப்போ 12ன்னு கிடைக்குது. அப்போ 12 = KD. அப்போ அந்த டிங்கிறது இந்த 12ஓட டிவைசராக இருக்கும். அப்போ 12ஓட டிவைசர் அப்படிங்கிறப்போ 12 எதாலெல்லாம் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3, 4, 6, 12ஆல் டிவைட் ஆகும். ஆனால் டி வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ ரிமைண்டரோட டிவைசரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பட் டி ஷுட் பி லார்ஜர் தென் 3. அப்போ 3யோட அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? 4, 6, 12. அப்போ டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4, 6, 12 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.6. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் integer solution. So find the number of integer solution of 3x concurrent 1 mod 15 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம எழுதிக்கிறோம் மாட் 15. இப்போ 3x - 1 வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 15ல் இருக்கும். அந்த மல்டிபிளுக்கு தான் நம்ம கேன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த -1 அந்த சைடு வரப்போ +1 மாறி இருக்குன்னா இப்போ எக்ஸுங்கிறப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த நம்பர் தனியாக 3ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த நம்பர் தனியாக 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். இதை டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 5kன்னு கிடைக்குது +1/3. இப்போ இந்த 5k அப்படின்னு மட்டும் இருந்தால் இன்டீஜர் கண்டிப்பாக நமக்கு வந்து இன்டீஜர் சொல்யூஷன் கேக்கு 1, 2, 3 அப்படின்னு போடுறப்ப கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த 1/3யோட ஆட் பண்ணுறப்போ 1/3ங்கிறது ஒரு டெசிமல் ஃபார்ம். 1/3யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.333 போகும். அப்போ ஒரு இன்டீஜரோட இந்த டெசிமலை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டெசிமல் ஃபார்மேஷனில் தான் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தேர் இஸ் நோ இன்டீஜர் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ மேன் ஸ்டார்ட் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு டெல்லி பை ட்ரெயின். ஹி ஸ்டார்ட்ஸ் அட் 22.3 hours ஆன் வெனஸ்டே. இட் இஸ் தி 32 hours ட்ராவலிங் வந்து பார்த்தோன்னா 32 hours இருக்குது டைம். அண்ட் அஸ்யூமிங் தட் த ட்ரெயின் இஸ் நாட் லேட். ஓகேங்களா? when will we reach டெல்லி. அப்போ டெல்லி வந்து எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். இது மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸ்டார்டிங் டைம் இருக்குது, ட்ராவலிங் டைம் போட்டிருக்கோம். இது ரெண்டு டைமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். mod 24 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 54.30. இப்போ mod 24ங்கிறப்போ 24ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 6.30 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன டேயில் ரீச் ஆகும் அப்படின்னா அந்த 32 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 24 ஹவர்ஸாக்கான ஒரு நாளைக்கு. அப்போ 1 × 24 ப்ளஸ் ரிமைனிங் வந்து 8 இருக்குது. அப்போது நம்ம வந்து கிளம்புறது வந்து பார்த்தோன்னா வெனஸ்டே அப்போ 32ங்கிறப்போ ஒரு நாள் இதிலே கம்ப்ளீட் ஆயிடுது. ஒரு நாளுங்கிறப்போ நமக்கு வெனஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே வந்துடும். அதுக்கப்புறம் 8 இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தேர்ஸ்டேக்கு அப்புறம் 8 நீங்கள் கவுண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ரைடே அப்படிங்கிறது கிடைக்குது. தேர்ஸ்டேக்கு அப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், 8 days கவுண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு கவுண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படிங்கிற சொல்யூஷன் கிடைக்குது. தேர்ஸ்டேக்கு முடிஞ்சிருச்சு. தேர்ஸ்டேக்கு அப்புறம் நமக்கு 8 hours ஆயிடுச்சு. அப்போ தேர்ஸ்டேக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிறப்பே தேர்ஸ்டே முடிஞ்சிருது. அப்போ 8 hours அப்படிங்கிறப்போ ஃப்ரைடே. அப்போ ட்ராவலிங் வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேயில் 8 hours அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.18.
Kala and Vani are friends. Kala says today is my birthday and she asks Vani, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday and I celebrated my birthday 75 days ago. அதாவது வந்து ஃபஸ்ட்டு கலாவும் வாணியும் பேசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. கலா சொல்கிறா எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்ட்டு. அதுக்கு கலாட்ட வந்து அந்த பொண்ணு கேட்குறா உனக்கு எப்போ பர்த்டே அப்படின்னு கேட்குறப்போ இப்போ டுடே இஸ் மண்டே பட் எனக்கு வந்து பார்த்தோன்னா 75 டேஸ்க்கு அப்புறம் என்னோட பர்த்டே வருது அப்படின்னு கேட்குறா. அப்போது ஃபைண்ட் த டே வென் வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. அப்போ வாணி வந்து எந்த டேயில் வந்து செலிப்ரேட் பண்ணுவா அப்படிங்கிறதான் கொஷினாக இருக்குது. ஓகே, இப்போ பாருக்கண்ணே நமக்கு கிவனில் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளே எடுத்துக்கிறோம். இப்போ வந்து மொத்தமாக நமக்கு 7 டேஸ் இருக்காக்கன்னு வீக்லி, அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிறோம். 7 டேஸ்க்கு சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் 0 to 6 வரைக்கும் நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். 0ங்கிறது சண்டே, 1ங்கிறது மண்டே, 2 அது மாதிரி கொடுத்துட்டு நமக்கு சண்டே டு சாட்டர்டே நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். வாணி சேஸ் டுடே இஸ் மண்டே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டுடே இஸ் மண்டேனா மண்டேக்குரிய நம்பர் என்ன 1. அப்போ மண்டே இஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போது சின்ஸ் வாணிஸோட பர்த்டே எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் இருக்குது 75 டேஸ்க்கு அப்புறம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது வி ஹாவ் டு சப்ராக்ட் 75 from 1. ஏன்னா நமக்கு 1 டேங்கிறது மண்டேன்னு சொல்லிட்டோமா, அந்த ஒரு நாளை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஃப்ரம் 1லேருந்து 75 மைனஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் -74. எத்தனை நாள் இருக்குது வாரத்துக்கு 7 நாள் இருக்குது. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இது 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்கும் -4. அதுதான் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ -4ன்னு போட்டிருக்கு. அடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த -4 நமக்கு என்ன பண்ணுறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வீக்லியில் 7 டேஸில் மறுபடியும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 7 - 4 நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 டேஸ் இருக்கும். அப்போ 3 டேஸ் அப்படிங்கிறப்போ இந்த 3யை கொண்டு போய் இங்கே போடுங்க. 7 -74 -3 அப்படின்னா தான் உங்களுக்கு டிவிசிபிள் பை 7 கிடைக்கும். அப்போது அந்த 3 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன டேவாக இங்கே இருக்குது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ வெனஸ்டேங்கிறது தான் அவளோட பர்த்டே. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட் இருக்குன்னு